பல வருஷத்துக்கு அப்புறம் பையனோட இன்விடேஷனை படிக்கிறாங்க அம்மா. எங்கள் மூத்தாருடைய மேரேஜ் இன்விடேஷன் பாருங்கள், 2005 12 செப்டம்பரு. வெளியில் நல்ல மழை. அம்மா அடியோ இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. பரணியில என்னெல்லாம் இருக்கு ஆக்சுவலி இந்த ரூம் 95 ஐவா செட்டில்டு. இது யாரோட கையெழுத்து? ஓ இது உங்கள் பிள்ளை, என் ஹஸ்பண்டோட புக்கு இதெல்லாம். பைபிளில் படிப்பாரியாக இருந்திருக்கேன். இது பொக்கிஷம். இது யார் வாங்கிட்டு வந்தா? 17 வருஷம் இருக்காதா? இது எங்கள் மாமனார் வந்துட்டு எங்கள் மூத்தார் பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு 17 வயசு. அதுதான் எங்கள் மாமியார் நினைவு கூறுறாங்க. நீங்கள் பாருங்க, இன்னைக்கு பழசெல்லாம் எடுக்கிறாங்க, என்ன ஏதுன்னுட்டு பார்க்குறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு பழைய பொருள் எல்லாம் மேலே பறந்த மேலே இருக்கிறதுலாம் என்ன ஏதுன்னு இன்னைக்கு எடுத்து பார்த்துடணும்னு எங்கள் மாமியார் முடிவாக இருக்காங்க. அதை தான் எங்கள் மூத்தார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ. யார்? உங்கள் பிள்ளையா? ஆக்சுவலி இது திருட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் மாமியார். என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வேண்டாம், நோண்ட வேண்டான்னுவாங்க. ஏன்னா டஸ்ட்டுன்னு அலர்ஜி இல்லையா, அதனால சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு பார்க்கணும். நானும் பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும். அந்த வண்டி ஓட்டு இங்கே பாருங்க. ஐயா அதெல்லாம் பேசுகிறார், குழந்தை அழுகிறார். ஐயோ விட்றாமா. இது என் ஹஸ்பண்டோட பொக்கிஷங்கள், அப்படியே பத்திரமா வச்சலாம். இவ்வளோ பெரிய சுட்கேஸில் 2 ஜோடி இருக்கு, மூட முடியல. இப்போ இதெல்லாம் எடுக்க போகிறாங்க எங்கள் மூத்தாரு. பரணியில் என்னெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரூமை வந்து எங்கள் மச்சனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்க. அது சுதியோட வேலைக்கு போகிற ஜீனு. இப்போ போகல, அவர் போன ஜீனுன்னு சொல்லுறேன். மலைக்கு போகிற ஐட்டம்ஸ் அதெல்லாம். மலைக்கு போகும்போது பணத்து பை வைப்பாங்களே, அதுதானே அது. என் மச்சனை என்னென்ன திருட்டு வேலை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இப்போ வெளியில் வந்துடும். அது ட்ரங்க் பெட்டில என்ன இருக்கு? சுதா இருக்கு, அதுக்கு தான் நான் பார்க்குறேன். ட்ரெஸ்ஸா? புக்ஸ். மூத்தாரோட நினைவுக்காக வச்சுருக்கேன். உங்கள் மூத்தாரோடு தான்? அம்மாவோட அண்ணன் கொடுத்தாரு. இதில் ஒரு டஸ்ட்டு கூட இல்லை பத்தியா? கவர் போட்டு வச்சுருக்கீங்கல்ல. பார்க்கணும். காந்தி புக்கு. என்ன புக்கு இது?
96 எழுதுனதா? என்னது 95. I was settled this job. வேலாயுதம். தி அமௌண்ட் ஆஃப் 1363. இது யாரோட கையெழுத்து? முந்தில்ல. அந்த ட்ரங்க் பெட்டியில் ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் யார் படித்தான்னு தான் தெரியல. ஓ, இட்ஸ் உங்கள் பிள்ளை. ஆமாம், என் ஹஸ்பண்டோட புக்கு இதெல்லாம். பைபிள் படிப்பாரியாக இருந்திருக்கே. இது யாரோடது? இது எங்கள் மூத்தார். இது மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சது. ட்ரைனிங், யூனிவர்சல் ட்ரைனிங். யாரு இவன்? படிக்காத ஏதாவது என்ன இருக்கு? மெடிக்கல் எல்லாம் படிச்சுட்டு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆமாடியா ஆமாடியா. என்ன வெயிட் பண்ணுறீங்க? புக்ஸு புக்ஸு. அந்த காலத்தில் 19,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். ரதீஷ் ஏகே அதான் அவனுக்கு கொடுத்தான். என்னது இதெல்லாம்? இதெல்லாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. இதில் பப்ளிக் யூஸ் ஆகுமான்னு பார்க்குறீங்களா? எல்லாம் புக் ஸ்டோர் தான் எடுக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸு. இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் படிச்சு தான். இதெல்லாம் அந்த வச்சு வாங்க. அதுதான் நான் இங்க பாருங்க, எங்க மூத்தாரோடைய இன்விடேஷன். இன்னும் எத்தனை இன்விடேஷன் வச்சிருக்கீங்க? இருக்குதுல்ல, இன்னும் அதில் இருக்கு. இன்னும் இருக்கா? அதுக்கு யாராருக்கும் கொடுத்துருக்கு. இது அவங்க பொண்ணுங்களுக்கே காட்டுங்க. அவங்க அப்பா அம்மா இன்விடேஷன் பார்க்கட்டும். எங்கள் மூத்தாருடைய மேரேஜ் இன்விடேஷன் பாருங்கள். 2005 12 செப்டம்பரு. ஆஷா வினோத்குமார். என்னென்ன பேர்லாம் போட்டிருக்கீங்க? பாலக்காடு, கேரளா. பல வருஷத்துக்கு அப்புறம் பையனோட இன்விடேஷனை படிக்கிறாங்க அம்மா. இவங்க அவ சித்தியும் சித்தி பசங்க நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அடித்த இன்விடேஷன் எங்க? அங்கே இருக்கு. அப்போ செப்பரேட்டாக அடிப்பீங்களா எல்லாரும்? ஓ மை காட், இதுவே புதுசாக இருக்கு. மணி 3:15 தான் ஆகுது. இன்னைக்கு நல்ல மழை. 2 மணிலேருந்தே வானம் இருட்டிக்கிட்டு மின்னல் அது இதுன்னு இருந்துச்சு. நல்ல இருட்டாக இருந்தது. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 3:15 தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நாங்களும் டீ எல்லாம் போடுவோம். டீ எல்லாம் போட்டுட்டு சூப்பராக மழைக்கு நல்லா இருக்கும். இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தா செம்மையாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நான் கூட டீ அடிக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன அடிக்கடிக்க டீ போட சொல்கிறாங்கன்னா டீ போடும்போது நானும் குடிக்கிறேன்னா. ஸோ ஆனால் பிஃபோர் மேரேஜில் பார்த்திங்கன்னா டீன்றது ரேரு. ஐயோ பாவம், மழையிலே ஒரு அண்ணா வேலை பார்க்குறாங்க. ஒரு அண்ணா 2 அண்ணா.
பாவம் மழை பெய்யுது, காற்று வர அடிக்குது. எப்படி தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. என்ன பண்ண முடியும், வீட்டோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். வெயிலோ மழையோ உழைச்சி தானே ஆகணும். எடி இடிக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் கேடிஎம்ல டிமாண்டி காலனி போட்டிருக்காங்களா, அதை தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். எங்கள் மாமியாருக்கு இடி மின்னல்னால் ரொம்ப பயம். அதை சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. எங்கள் மூத்தார் ஃபேஸ்புக்கில் நோண்டிட்டு இருக்காரு. இது எங்கள் வீட்டு பேக்கு. மரம் இருக்கிறதுனால இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே காஞ்ச மேனிக்கா தெரியுது. ஓ மழை எப்படி தூரத்துலேருந்து நின்று ரசிக்கிற மாதிரி ஒரு நிலமை. என் பிள்ளையும் ரசிக்கிறாரு மழையை. ஐ தண்ணி படுதா? வெளியில் நல்ல மழை. அம்மாடியோ இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. ஜஸ்ட் மிஸ்ஸு. பால்கனியில் கூட நம்பி வரது. மழை நேற்று எல்லாரும் பயந்துட்டு டிவியில் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நல்ல இடி மின்னல் மழை. என்னடம்மா? எங்கே போகிறாங்க நந்தண்ணா? கரெக்டாக அப்பெல்லாம் கிடையாது. இஞ்சி வந்துட்டு தட்டி வச்சுருக்காரு மூத்தாரு. இன்றைக்கி அவர் தான் டீ போட வந்திருக்காரு. இடி இடிக்கிறது இல்லையா, பயம் சொல்லிவிட்டு நான் பசங்களோடு இருந்தேன், அதனால் அவர் வந்துட்டார். சுக்கு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்காரு குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், டீயும் போட வந்துட்டாங்க. கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க வீடு வந்துட்டு இண்டிவிஜுவலாக இல்லை ஃப்ளாட்டானிட்டு. இண்டிவிஜுவல் தான், ஆனால் வந்துட்டு 2 போர்ஷன் இருக்குது. கீழேயும் வாடகைக்கு தான் இருக்காங்க, மேலே நாங்கள் இருக்கோம். என்ன ஒன்று, அடுத்த வாட்டி வீடெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்க்கணும். மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெருவில் யார் போகிறாங்க வராங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. மெயினாக ரேஷன் கடையில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. என்னால் எங்கள் குடும்பமே மாறிடுச்சு. டீலாம் பார்த்திங்கன்னா நான் எப்படி போடுறேனோ அது போல் தான் போடுவாங்க. குடும்பமே மாற்றிட்டேன் நான். பட்டர் பிஸ்கெட்டு எங்கள் மூத்தார் போனார் இல்லையா, வாங்கிட்டு வந்தார். அவருக்கு பிஸ்கெட் மஸ்ட்டு, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எங்கள் மாமியார் லைட்டில் பேய் இருக்குன்னு சொல்லி என் பையனை பயம்புத்தி வச்சுருக்காங்க. அவனும் பயந்துட்டான். எப்போ பாரு லைட்டு போட்டால் பேய் வருன்றான். என்னென்னு பார்க்குறீங்களா, மழையில் கோட்டை விட்டுட்டோம் மோர் மிளகா. அதை தான் ஏசி காற்றுல அவர் காய வைக்கிறாரு எங்கள் மூத்தார். ஏசி உள்ளே போட்டிருக்கேன். பச்சை மிளகு பாக்கினா இருந்தே எதிர் விட்டாரு தன்னதா. எங்கள் மாமியார் மோர் மிளகா போட்டுட்டு இருக்காங்க. மழையில் நனைஞ்சிருச்சு, அதை இன்னும் கூட ஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தி வீடியோ காலில் மிளகு பச்சை மிளகாருன்னு வீடியோ காலில் கேரளாவுக்கு காட்டுறாங்க. പോയില്ല, അപ്പൊ ഞാൻ കുത്തിട്ടാണ്.